கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க அதான் மனைவி கிட்ட சொன்னேன், அண்ணன் வந்தாருன்னா தேநீர் கொடுத்து விடுங்க, இந்த வெயில் நேரத்துக்கு வருவாங்க, நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. லட்சக்கணக்கான துப்பாக்கிய கடன் குறித்த என் தலைவனை பார்த்துட்டு வந்தேன் நான். எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான், எரியிற செருப்பு 7, 8 அந்த அளவுல இருக்கணும், கொஞ்சம் புதுசா இருக்கணும். முட்டையை நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க, அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சி போயிடும். கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க, அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம், தூக்கலா வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு முடிஞ்சா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு வீசி. சார், இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியா பெரியார் குறித்து மேடையில் சொல்லுவீங்க? ஒண்ணுமே இருக்காது, திராவிடம் சொல்லு ஒளியும். நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள், திராவிடம் என்ற சொல் எந்த மொழி சொல்? எந்த மொழி சொல்? ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார். நீங்க ஏதாவது இருக்க? ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான் சான்று. எங்க திராவிட செழியன் ஏதாவது இருக்கா? திராவிடம்ங்கிற சொல்லே நான் மனுசுனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்வல் சொல்லியிருக்காரு உங்களுடைய முன்னவர். உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடை மனுசுனில எந்த சொல்ல இருந்திருக்கும்? சமஸ்கிருத சொல்ல எடுத்து, அதன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ எனக்கு நாடகம் போட்டு இருக்க. நாங்க நம்பிட்டு எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாபி விஸ்வநாத வீழ்த்திருக்கலாம், அண்ணல் தங்கோ வீழ்த்திருக்கலாம், சீப்பா ஆத்தினாரை சாத்திருக்கலாம், மாப்பூசியை வீழ்த்திருக்கலாம், மறைமலடியில சாத்திருக்கலாம். வேற என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க வரலாற்றிலேயே முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க. நினைவுல வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை. சார், உங்களை எதிர்த்து போராடுறவங்களுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. எனக்கு நீங்க எல்லாம் இதுவரை என்னை எப்படி காட்டுனது கிடையாது. ஐயா தொடர் தலைப்பு செய்த நீங்களா அப்படிலாம் எனக்கு போட்டது கிடையாது. நான் 234 தொகுதியில 117 பெண்களை நிறுத்தினேன். தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு 22 பொது தொகுதி கொடுத்தேன், 16 கொடுத்தேன். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு ஆதிக்குடி, குறவர், ஓயர், ஒட்டர், வண்ணார், இந்த குயவர், இந்த என்ன சொல்றது தச்சர், இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது. முடிதிருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன். அதெல்லாம் நீங்க பேசல. அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க. தமிழகத்துல திராவிடத்தை எதிர்த்து ஒரு நாள் வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே அதிமுக திராவிட, எல்லாமே திராவிடம் தான். திராவிடத்தை வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்று ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார். யாரு? ஸ்டாலின். இந்த ஸ்டாலின்ல இது ஏமாத்தனம். முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், சேர சோழ பேரரசுகள், விஜயநகர பேரரசு எல்லாம் இருந்திருக்கு. இது ஒரு தூசு தரிசு பேரரசுங்கள ஒண்ணும் கிடையாது. திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன? ஒரு அரை மணி நேரம். அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். திராவிடம் சொல் எந்த மொழி சொல்? தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு. அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். தூக்கிட்டு எங்களுடைய தாத்தா புரட்சி பாவலன் எழுதுன அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன். வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல, அதை பயன்படுத்துறேன். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கு நின்றாரு மனோன்மணியம் சுந்தரநாத் சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா, எனக்கான கீதமாட்டு. இது என் தேசம், இது என் மொழி, என் தாய் தமிழ் தாய். அதுக்கான பாட்டு தான் பேசணும். தேசிய கீதத்தை பேசுறது எனக்கு என்ன? தம்பி விஜயுமே திராவிடத்தை முன்னிறுத்தினா கட்சியா, அதனாலதான் அவரோட நாங்க சண்டை போட்டு இருக்கோம். ஈரோடு இடைத்தேர்தல் வேட்பாளர் நிறுத்துறேன். என்ன கேள்வி? நான் போட்டிட்டு தாங்க தேர்தலை வைக்கிறாங்க. ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போடலாம், நான் போட்டிருப்பேன்னு தெரியும். உறுதியா போட்டி கேட்டா எல்லை தாண்டி வர்றோம். எல்லையை கடலுக்குள்ள யார் வகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறது? இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான். கச்சத்தீவு எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரும், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் பரப்பு தூரும். இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க. நான் தான் சொல்றேன், என்னை உட்கார வச்சுட்டு என் மீனவனை தொட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன். தொட்ட சொல்லு பாப்போம் தான் சொல்றேன். தொட்ட சொல்லு சார். உங்க கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உங்க வீட்டை முற்றுகையிட்டு இருக்காங்க. இப்போ வேற ஏதாவது கேள்வி? மகிழ்ச்சி. ஆனா துண்டிக்காம போடுங்க. போட்ட சாப்பாடு எல்லாம் செலவு